ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அவர் டார்கெட் தமிழ் 100 அவுட் ஆஃப் 100ன்ட்டு. அதில் 6th 7th 8th நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கொஞ்சம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9th பார்க்க போகிறோம். 9th இந்த உரைநடை, அதுக்கப்புறம் துணைப்பாடம் இருக்குது இல்லைங்களா. இது 9th வந்து 50% ஆஃப் கொஸ்டின்ஸு 9th 10th வராது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிஎன்பிஎஸ்சியில் 50% கொஸ்டின்ஸு 9th 10th தான் வரும். அதனால் 9th கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஒரு ஒரு லெசன் இல்லை 2 லெசன் ஒரு வீடியோவில் அந்த மாதிரி கொண்டு போவோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே திராவிட மொழி குடும்பம். ஓகேங்களா, திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழி தமிழ். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழி தமிழ். நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி பேர் தான் மொழி. நமக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவையில்ல, அதுக்கு பேர் தான் மொழின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. எவ்வளோ? 1300க்கும் மேற்பட்டது. இப்போது மொழி வந்து 4 மொழி குடும்பங்களாக இருக்குது. இல்லைங்களா, அது என்னென்னு பாருங்கள். மொழி குடும்பங்கள் வந்து மொத்தமாக 4: இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள், சீன திபேத்திய மொழிகள் என்ற 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்ந்து சொன்னவர் அகத்தியலிங்கம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலை. இந்த காட்சி சாலைன்னு வந்துட்டாவே அகத்தியலிங்கம் ஒன்று ஞாபகம் வந்துடணும். காட்சி சாலை அகத்தியலிங்கம். ஓகே, உலகின் பழமையான நாகரிகங்களும் இந்திய நாகரிகமும் ஒன்று தான். இதே திராவிட நாகரிகம்னு சொல்லுவாங்க. திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி. ஓகேங்களா, இப்போ தமிழர் பேசும் மொழி தமிழ் மொழி, தெலுங்கர் பேசும் தெலுங்கு மொழி, அந்த மாதிரி திராவிடர் பேசும் மொழி திராவிட மொழி. ஓகே, திராவிடம் என்ற சொல்ல முதலில் குறிப்பிட்டவர் குமரியில் பட்ட. திராவிடம் என்ற சொல்ல முதலில் குறிப்பிட்டவர் யாரும்? குமரியில் பட்ட. இது ரொம்ப இம்பார்ட்டான கொஷின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் திராவிடர் என்ற சொல் பிறந்தது என மொழி ஆராய்ச்சியாக சொல்லியிருக்காங்க. தமிழ்லேருந்து தான் திராவிடரே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீராஸ் பாதிரியார் என்றவர், இதுவும் கொஷினில் கேட்ட கொஷின் தான். ஹீராஸ் பாதிரியார் என்பது இந்த மாற்றத்தை தமிழ்ன்றது எப்படியெல்லாம் திராவிடமாக வந்துச்சு, தமிழ்ன்றது எப்படி திராவிடமாக மாறிச்சுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தமிழா அன்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழா, அப்புறம் டிரமிழா, அப்புறம் இற்றமிழா, அப்புறம் இத்ராவிடா, அதுக்கப்புறம் திராவிடா. தமிழ்லேருந்து திராவிடம் எப்படி வந்துச்சுன்னு யார் சொன்னான்னு கேட்டால் ஈரஸ் பாரதியார். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் என கருதினார். 18ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துக்கு வரைக்கும் இந்திய மொழி அனைத்திற்கும் வடமொழியே மூலம்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 18th செஞ்சுரிக்கு தொடக்கத்துக்கு இந்திய மொழி அனைத்திற்கும் வடமொழி தான் மூலம்னு சொல்லிச்சுட்டாங்க. ஆனால் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து வடமொழியை வந்து ஆராயிறார். வடமொழி ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழியோட தொடர்புடையது என முதலில் குறிப்பிட்டார். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் வந்து வடமொழியை ஆராய்ந்து இது வடமொழி வந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், 1816 1816 பேராசிரியர் பாப்பு ரஸ்கு கிரீம் இது முதலானவரும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. மொழி சார்ந்த பல ஆய்வுகள் வந்து எந்த வருஷம்? 1818 16. யார் மேற்கொள்கிறாங்க? பாப்பு ரஸ்கு கிரீம். ஓகே, முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என கூறினார். இம்மொழிகள் தென்னிந்திய மொழிகள். தென்னிந்திய மொழிகள் சொன்னவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை என சொல்கிறாரு. இம்மொழிகளே தென்னிந்திய மொழி. இந்த மொழிகளை தென்னிந்திய மொழின்னு சொல்கிறது யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். அதே மாதிரி ஹேக்கன் என்றவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஏக்கன் என்பவர் இந்த மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் தென்னிந்திய மொழிகள் அண்ணாவே பிரான்சிஸ் எல்லிசன். ஒரு சின்ன ஷார்ட்கட் வச்சுங்க. ஷார்ட்கட்னா இப்போ தென்னிந்திய மொழிகள் அண்ணாவே பிரான்சிஸ் எல்லிசன், தமிழியன் அண்ணாவே ஏக்கன், ஓகன். இந்த மாதிரி பேரிட்டு அரிய மொழியிலிருந்து மாறுபட்டவை, ஆரிய மொழியிலிருந்து இது வந்து மாறுபட்டவை என கூறினா மார்க்ஸ் முல்லரும் இதே தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, அதே மாதிரி 1856 திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம். இது பல வாட்டி கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஒரு 10 வாட்டி கேட்டிருக்கலாம், 10க்கும் மேலே கூட கேட்டிருக்கலாம். யார்? கால்டுவெல். 1856 திராவிட மொழி ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினவர் யார்? கால்டுவெல். ஓகேவா, இப்போது திராவிட மொழியை 3ஆக பிரிச்சிருக்கான். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போது தென் திராவிடத்தையும் வட திராவிடத்தையும் நடு திராவிடத்தில் நான் இப்படி தான் படிப்பேன். நடு திராவிடம்னு ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். தென் திராவிடத்தை ஞாபகம் வச்சுப்பேன். தமிழ், மலையாளம், கன்னடம், கூடகு, துளு, தோடா, கோத்தா, குரகா, இருளா. இதுதான் தென் திராவிடம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடம், அப்புறம் குடகு, துளு, தோடா, கோத்தா, குரகா, இருளா. இதை நான் பார்க்காம சொன்னேன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடு திராவிடத்தில் தெலுங்கு மட்டும் தான் நடு திராவிடத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியாத குரூப் மால்தோ பிராகி
இது வந்து வட திராவிடத்தில். இதுவும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சென்ட்ரலில் இருக்கிறது இது 2 தவிர எது வந்தாலும் நடு திராவிட தான் கண்ண மூடி போட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? நான் தென் திராவிடத்தையும் வட திராவிடத்தையும் ஞாபகம் வச்சு ஈஸியாக இருக்கும். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துடகு, குடகு, துளு, தோடா, கோத்தா, குரக, ஏரியில் அங்கே வந்து குறுக்கு மலத்து பிறகு சென்டர் வந்து தெலுங்கு வந்து நடுத்தில் தான் வரும். அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. மீதி எல்லாமே இதை தாண்டி வேறு எது வந்தாலும் அது நடு திராவிட மொழி தான் மாதிரி போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள். திராவிட மொழிகள் வந்து ஸ்டார்டிங்கில் 24 இருந்துச்சு. இப்போ வந்து 28 இருக்குது. அது 4 வந்து நியூ ஆட் பண்ணி என்னென்னா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இப்போ திராவிட மொழிகள் சொற்கள் பொதுவான அடிச்சொற்களே கொண்டுள்ளதான். திராவிட மொழிகள் சொற்கள் எல்லாமே பொதுவான அடிச்சொற்களை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு டூயினில் இருக்குது. தமிழ் வந்து வடமொழியோட மகள் என்று. தமிழ் வந்து தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத மொழி பெற்று அது தனித்தியங்கும் ஆற்றலை பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கு தொடர்பு இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லுறது எல்லாமே கால்டுகள். தமிழ் வந்து வடமொழியோட மகள் இல்லை. தமிழ் வந்து தனி குடும்பத்தை சேர்ந்தது. சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கு தொடர்பு இருக்கலாம்னு சொன்னவர் கால்டுவெல். ஓகேங்களா? ஓகே பாருங்கள். இப்போது இது வந்து இலக்கியமாக அதோட காலம் கொடுத்துருக்கேன். சும்மா வாசிக்கோங்க. இந்த அளவுக்கு கேட்டதில்லை, இருந்தாலும் சும்மா வாசிக்கோங்க. தமிழ் வந்து ஒரு சங்க இலக்கியம். கிமு 5ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. கன்னடம் வந்து கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு வந்து பாரதம் 11. மலையாளம் ராமசரிதம் 12. இதை அப்படி ஈவனாக பார்த்துக்கோங்க. தமிழ் அதுக்கப்புறம் சங்க இலக்கியம்னா கிமு 5லேருந்து கிபி 2. கவிராஜ மார்க்கம்னா 9. பாரதம்னா 11. ராமசரிதம்னா 12. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இப்போ இலக்கணம் காலம். அதே மாதிரி இது வந்து இலக்கியம். இப்போ வந்து இலக்கணம். தொல்காப்பியம் வந்து பார்த்தோம்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு தான் தொல்காப்பியம். கிமு 3ஆம் நூற்றாண்டு. தமிழ் இலக்கிய வரலாறு மூவா சாகித்ய அகாதமி. இந்த கிமு 3ஆம் நூற்றாண்டில் வந்து தொல்காப்பியம் தமிழ் இலக்கிய வரலாறு என்று ஆதரித்தது. அது வந்து சாகித்ய அகாதமி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. இந்திய இலக்கண கொள்கையோட பின்னணியில் இருக்கும். இது கவிராஜ மார்க்கம் 9 இந்திய இலக்கண கொள்கையோட பின்னணி. அதே மாதிரி ஆந்திர பூஷா பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. தமிழ் இலக்கணம் சிவசண்முகம். இந்த இதெல்லாம் ஆதாரம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஜனா 12ஆம் நூற்றாண்டு இல்லையா? இந்திய இலக்கண கொள்கைகளை பின்னணி தமிழ் இலக்கண சேவை சண்முகம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்புறம் லீலா திலகம்ன்றது 15ஆம் நூற்றாண்டு. மலையாள சரித வரலாறுன்னு சொல்லியிருப்பாங்க, எழுதியிருப்பார். மலையாள சரித வரலாறுன்ற ரூலில் வந்து இது கிடைச்சிருக்கும். ஓகே இதுதான். இதெல்லாம் 9th ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா வாட்ச் விட்ருக்காங்க. தமிழ் மலையாளம் தெலுங்கு ஒரு வேர்டு வந்து தமிழில் தெலுங்கில் மலையாளத்தில் இப்படி இருக்கும். மரம்னா மற்ற மலையாளத்தில் மரம், தெலுங்குல மானு, கன்னடத்தில் மரம், துளுனா மர, குறுக்குனா மர. அதே மாதிரி ஒன்றுனா மலையாளத்தில் 1, தெலுங்கில் 1, கன்னடத்தில் 1, துளுவில் 1. அதே மாதிரி தமிழில் 100னா இதுலேயும் 100 தான். தெலுங்கில் 100, கன்னடத்தில் 100, துளுவில் 100. அதே மாதிரி நீனா நீ, தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளுவில் ஈ, கூறுக்குலாம் நின்று. 2னா ஈ2 மலையாளத்தில், தெலுங்குல ஈ2, கன்னடத்தில் 2, துளுவில் 2. அதே 4னா 4 4ன்னு வரும். 4க்கு 4 4ன்னு வரும். 5னா 5 5 5 5ன்ற மாதிரி வரும். சும்மா எப்படி எந்தெந்த மொழியில் எப்படி வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். தொன்மையும் இலக்கண இலக்கிய வள முடியாது. தொன்மையும் இலக்கண இலக்கிய வள முடியாது தமிழ். ஓகேங்களா? இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா, பிஜி தீவு, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், டிரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா தமிழ் வந்து பேசுகிறாங்க. தமிழ் மொழி திராவிட மொழிகளோட தாய். தமிழ் மொழியை திராவிட மொழிகளோட தாயன்னு சொல்கிறோம். ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள் அமைந்த சொல்வளவும் சொல்லாட்சியும் பெற்ற மொழி. ஒரே பொருளை குறிக்கும் பல சொற்கள் அமைந்த சொல்லாட்சியும் சொல்வளம் நிரம்ப பெற்ற மொழி தான் தமிழ் மொழி. இந்தியாவோட தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானது தமிழில் தான் இருக்குது. திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி தமிழ். திராவிட குடும்பத்தில் மூத்த மொழி மொரிஷியஸ், இலங்கை உள்ள நாடுகளில் பணத்தாளர்கள் தமிழ் மொழி இடம்பெற்றது. மொரிஷியஸ் இது கொஸ்டின் வந்து ரொம்ப நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாளர்கள் தமிழ் மொழி இடம்பெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம 9th இருக்கிற திராவிட மொழி கூடத்தில் இருக்கிற இம்பார்ட்டான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல இம்பார்ட்டான வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.